வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ நான் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறேன். ஸோ முதல்ல அதை துருவிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்லைஸ் கொஞ்சம் பெருசாக வேணுன்னா பெரிய போர்டு யூஸ் பண்ணி துருவிக்கோங்க. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு துருவியாச்சு. ஸோ அடுத்து பெரிய வெங்காயத்தில் கால்வாசி மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு ஈவனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா பொட்டேட்டோவிலேருந்து அது தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அப்புறம் கொல கொலன்னு ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் துருவிட்டீங்க அப்படின்னாலே உடனே இதை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் எடுத்து ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. ஸோ நல்லா உருட்டினதுக்கப்புறமா அந்த உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. சின்ன ரவுண்ட் ஷேப் மட்டும் வந்தால் போதும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தோசைக்கல் சூடாயிருச்சு. ஸோ கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும், டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோவை இதில் போட்டுடலாம். இப்போ போட்டதுக்கப்புறமா சுற்றி நம்ம ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணாதீங்க, அப்படின்னா ரொம்ப கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.